வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது சுகர் பீட்ஸ் லோடிங் ஸ்டிச். சுகர் பீட்ஸ் நம்ம அவுட்லைன் கொடுக்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே தான் இதுவும். ஃபஸ்ட்டு பீட்ஸை லோட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, வெளியில் எடுத்துகிட்டு. இப்போ நான் ரெட் கலர் பீட்ஸ் எடுத்துருக்கனால ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ நீடில் டிப்பு உடஞ்சிருச்சு, அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், ஓகேவா? த்ரெட் எடுத்துகிட்டு 3 பீட்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் 3 தான் கொடுக்கணும். சாரி, நான் 4 கொடுத்துட்டேன். ஓகே, 3 பீட்ஸ் மட்டும் கொடுங்க. இது எப்படி ஃபில் பண்ணணுன்னா ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? இது நேராகவும் ஃபில் பண்ணலாம், ஸ்லாண்டிங்காகவும் ஃபில் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அகெயின் அடுத்து ஒரு 3 பீடு இல்லை 2 பீடு இந்த மாதிரி லோடிங் கொடுத்து ஒரு ஸ்டிச். இப்போ ஃபஸ்ட் லைன் எனக்கு முடிஞ்சிச்சு, ஓகேவா? ஃபஸ்ட் லைன் முடியவும் இப்போ எனக்கு ஒரு லைன் முடிஞ்சிச்சு. முடியவும் இதில் இப்போ என்னென்னா ஒரு குட்டி ஒரு லாக் போட்டு அடுத்த லைனை நம்ம ஒர்க் பண்ணும் போதில் அப்படியே பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணக்கூடாது. திருப்பி அகைன் மேலே போகணும், டாப்புக்கே போயிடணும். இங்கே லாக் போட்டிருக்கீங்களா? போட்டுட்டு சாரி, எனக்கு கொஞ்சம் லாக் விழுக மாட்டேங்குது, வெயிட். ஓகே, நீடில் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. மேலே போயிட்டு ஒரே ஒரு லாக் போட்டு அப்படியே மேலே போயிடணும். அந்த த்ரெட்டை மேலே கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் போட்டு அங்கேருந்து திருப்பி பீட்ஸ் கொடுக்கணும். பீட்ஸ் இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு 3 பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் 3 பீடு இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் 2 பீடு இல்லைன்னா 3 பீடு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி அப்படியே வரிசையாக கொண்டுட்டு வாங்க, ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் சுகர் பீட்ஸு லோடிங் ஸ்டிச். ஸ்டிச் கொடுத்துட்டு என்ன செய்வோம், ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் மேலே கொண்டுட்டு போகணும். ஒரு லாக் கொடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு போயிட்டு மேலே ஒரு லாக் போட்டுட்டு திருப்பி பீட்ஸ் லோட் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வந்து தைக்கணும். ஒரு ஸ்டிச் அப்படி வரிசையாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும், ஓகேவா? இவ்வளோ தான். இது நான் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும் போதில் பாதி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும்னு கிடையாது. பாதி ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம அப்படியே வச்சுட்டு வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போவோம்ல, அப்படி போகும்போதில் என்ன செய்யணுன்னா, த்ரெட்டில் நீடில் கொடுக்கணும். த்ரெட்டில் நீடில் அப்படியே இன்சர்ட் பண்ணி அப்படியே கிளாத்தில் ஒரு குத்திடுங்க. கிளாத்தில் அப்படியே குத்திட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அகைன் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொருக்கு. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லோடிங் கொடுத்து வரிசையாக அழகாக நெருக்கமாக பொறுமையாக கொடுங்க. லோட் பண்ணிவிட்டு சுற்றி நான் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்னோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.